வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் பிரச்சனையை தீர்க்க உரிய நடவடிக்கை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் உறுதி. மதிப்பிழந்த ரூபாய் தாள்கள் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகள் நாளை நாடு முழுவதும் போராட்டம். சிறையில் இருந்து காலிஸ்தான் தலைவர் தப்பிய விவகாரம். சிறை கண்காணிப்பாளர் உள்பட 2 பணியிடை நீக்கம். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழுவில் மோதல். சரத்குமார், ராதாரவி நிரந்தரமாக நீக்கம். பணத்தால் திரும்பப் பெறும் நடவடிக்கை காரணமாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பணத்தால் திரும்ப பெறப்பட்ட பின்னர் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை ரிசர்வ் வங்கி நாள்தோறும் கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். நேர்மையான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை குறைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். விரைவில் நிலைமை சீரடையும் என்றும் தேவைக்கேற்ப புதிய பணத்தாள்கள் அச்சடிக்கும் பணி தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏடிஎம்மிற்கு புதிய பணத்தாள்களை கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். கள்ள நோட்டு அச்சடிக்க முடியாதபடி புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் பணத்தாள்கள் அச்சிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட உர்ஜித் பட்டேல், டெபிட் கார்டு பயன்படுத்துவதை மக்கள் அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நாளை நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ளது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி கடந்த 8ஆம் தேதி அறிவித்தார். இதனையடுத்து தங்களுடைய வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுக்கவும் வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்தவும் ஏராளமானோர் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இது தவிர ஏடிஎம்களில் போதிய பணம் இருப்பு இல்லாததால் மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். போதிய பணத்தாள்கள் கிடைக்காததால் நாடு முழுவதும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மக்களை பெரிதும் பாதிக்கும் பிரதமர் மோடியின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை நாடு தழுவிய போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் மூத்த தலைவருமான நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். எனினும் போராட்டத்தை தீவிரப்படுத்த காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் நாடு எந்தவித பிரச்சனையும் சந்திக்காது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், விவசாயிகள் மற்றும் கிராமங்கள் வலிமையாக இருந்தால் இந்தியாவும் வலிமையாக இருக்கும் என குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் கிராமங்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். தாங்கள் அதிகாரம் மிக்கவர்கள் இல்லை என்றும் மக்களின் சேவகர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்க்கரை ஆலை அதிபர்களுக்கு பணம் அளிக்கப்படாது என்றும் அதே நேரத்தில் கரும்பு விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் பணம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். एक तरफ हम सब भ्रष्टाचार के सारे रास्ते बंद करने में लगे हैं, काले धन के सारे रास्ते बंद करने में लगे हैं, और दूसरी तरफ பாரத் பந்த் करने में लगे. மனதின் குரல் என்ற நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு வானொலி வாயிலாக உரையாற்றிய மோடி, ரொக்கப்பணம் இல்லாத பொருளாதாரத்தை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ரூபாய் நோட்டு பாதிப்பில் இருந்து மக்கள் மீள குறைந்தது 50 நாட்கள் ஆகும் என்று அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூலம் நாட்டில் பணத்தின் மதிப்பு உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடுமையான பிரச்சினைகளுக்கிடையே நாட்டு மக்களின் ஆதரவு தம்மை மகிழ்ச்சி அடைய செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 70 ஆண்டுகளாக புரையோடிப்போன கருப்பு பண விவகாரத்தை அத்தனை எளிதில் சரி செய்ய முடியாது என்றும் மோடி குறிப்பிட்டார். பஞ்சாப் மாநில சிறைச்சாலையில் தாக்குதல் நடத்தி காலிஸ்தான் தீவிரவாத இயக்க தலைவரை மீட்டுச் சென்ற சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் நபாவில் அமைந்துள்ள மத்திய சிறைச்சாலையில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ள காலிஸ்தான் விடுதலைப் படை இயக்க தலைவர் ஹர்மிந்தர் சிங் உள்ளிட்டோர் அடைக்கப்பட்டிருந்தனர். காவல்துறை சீருடை அணிந்த ஆயுதமேந்திய 10 பேர்கள் கொண்ட கும்பல் ஒன்று இன்று அதிகாலை சிறைச்சாலை மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது. கையெறி குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் நடத்திய அவர்கள் காலிஸ்தான் இயக்க தலைவர் ஹர்மிந்தர் சிங் உள்பட 6 பேரை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டு தீவிர வாகன சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. ਜਿਹੜਾ ਜੇਲ੍ਹ ਸੁਪਰਡੈਂਟ ਹੈ, ਡਾਇਰੈਕਟਰ ਜਨਰਲ ਪੁਲਿਸ ਜਾਂ ਜੇਲ੍ਹ ਹੈ, ਉਹਨੂੰ ਅਸੀਂ ਸਸਪੈਂਡ ਕਰ ਦਿੱਤਾ ਹੈ। ਜਿਹੜੇ ਅਸੀਂ ਉੱਥੇ ਜੇਲ੍ਹ ਸੁਪਰਡੈਂਟ ਹੈ, ਡਿਪਟੀ ਸੁਪਰਡੈਂਟ ਹੈ, ਉਹਨਾਂ ਨੂੰ ਡਿਸਮਿਸ ਕਰ ਦਿੱਤਾ ਹੈ। ਅਸੀਂ ਏਡੀਜੀਪੀ ਦੇ ਥੱਲੇ ਟੀਮ ਇਨਵੈਸਟੀਗੇਸ਼ਨ ਸ਼ੁਰੂ ਕਰਾ ਦਿੱਤੀ ਹੈ। ਜਿਹੜੀ ਇਨਵੈਸਟੀਗੇਸ਼ਨ ਸਾਨੂੰ 3 ਦਿਨਾਂ 'ਚ ਦੱਸਣਗੇ ਲੈਪਸਿਸ ਕਿਹਨੇ ਕੀਤੇ, ਕਿਵੇਂ ਕਨਸਪੀਰੇਸੀ ਥਿਊਰੀ ਜਿਹੜੀ ਨਿਕਲ ਰਹੀ ਹੈ ਉਹਨੂੰ ਐਗਜ਼ਾਮਿਨ ਕਰਕੇ ਸਾਨੂੰ ਦੱਸਣਗੇ। ਸਪੈਸ਼ਲ ਟਾਸਕ ਫੋਰਸ under the intelligence has been set up to track down these criminals.
இதனையடுத்து பஞ்சாப் மாநில காவல்துறை தலைவருடன் துணை முதல்வர் சுக்வீந்தர் சிங் ஆலோசனை நடத்தினார். தப்பி ஓடிய தீவிரவாதிகளை பிடிப்பது பற்றியும் சிறைச்சாலையின் பாதுகாப்பு பற்றியும் அவர்கள் விவாதித்தனர். சிறையில் இருந்து தப்பியவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சிறை கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து பஞ்சாப் மாநில முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். சிறைச்சாலை மீது தாக்குதல் நடத்திய காலிஸ்தான் இயக்க தலைவர் தப்பியோட்டம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு பஞ்சாப் மாநில அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் கோரியுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருந்து முன்னாள் தலைவர் சரத்குமார், ராதாரவி உள்ளிட்டோர் நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலர் விஷால் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் நடிகர் சங்க வளாகத்தில் இன்று தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய பொதுச் செயலர் விஷால், சரத்குமார், ராதாரவி நீக்கம் தொடர்பாக பொதுக்குழுவில் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டதாகவும் இது சட்டப்படி செல்லும் என்றும் தெரிவித்தார். நடிகர் சங்க கட்டடம் 3 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கப்படும் என்றும் அதில்தான் தமது திருமணம் நடைபெறும் எனவும் விஷால் கூறினார். திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாரவி அவர்கள் நிரந்தரமாக நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது பொதுக்குழுவோட ஒப்புதலோட இது நாங்கள் உங்கள் முன்னாடி அறிவிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் இந்த பொதுக்குழு செல்லாதுன்றது மறுபடி ஒரு அபாண்டமான ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன். இதுக்கான ஒரு விதிமுறைகள் இருக்குது. இது முறையாக இந்த 63வது நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு செல்லும். மூத்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்குவது குறித்த பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்துள்ளார். சங்கத்தின் கணக்குகள் முறைப்படி பொதுக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். நடிகர் சங்கத்திற்கு வங்கியில் 8 கோடி ரூபாய்க்கு மேல் இருப்பு இருப்பதாகவும் நாசர் தெரிவித்தார். முக்கியமா இந்த பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப நாங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான தீர்மானங்கள் கடந்த நிர்வாகத்தினுடைய கணக்கு வழக்குகளை மிக தீவிரமாக ஆராய்ஞ்சு அதுக்கான ஒப்புதல் வாங்கியிருக்கோம். முக்கியமாக கணக்கு வழக்குகள் சார்ந்த ஒப்புதல் வாங்குறது தான் பொதுக்குழுடைய முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த கடந்த ஒரு வருஷத்துடைய செயல்பாடுகள் அத்தனைக்கும் இங்கே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏகமான ஒப்புதல் கிடைச்சிருக்கு. கணக்கு வழக்குகள் 1 வருஷம் கணக்கு வழக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அதாவது ஸ்டார் கிரிக்கெட் நடத்தி முடிச்சோம் இல்லையா, அந்த கணக்கு வழக்குகளுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு. நடிகர் சங்கத்தோட முக்கியமான நிர்வாகத்தோட வாக்குறுதியை கட்டடம் கிட்டதான் இருந்தது. நீங்க பதவிக்கு 1 வருஷம் ஆயிட்டு, என்ன ஏன் டிலே ஆகுது? நாங்களும் போராடி தான் கட்டுவோம். 3 வருடத்துக்குள் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கால ஒத்துழைக்கட்டும். முன்னதாக தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக 22 பேர் கைது செய்யப்பட்டனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தடியடி நடத்தினர். மோதலின் போது ஏற்பட்ட கைகலப்பில் ஒருவர் காயமடைந்தார். நடிகர் கருணாசின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். மோதலை தடுக்கச் சென்ற காவல்துறையினருக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மோதல் தொடர்பாக முன்னாள் உறுப்பினர்கள் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். நாட்டு மக்களை வரிசையில் நிற்க வைத்து பிரதமர் மோடி புதிய சாதனை படைத்துவிட்டதாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய சமூக விஞ்ஞான கழகத்தின் சார்பில் சென்னை புரசைவாக்கத்தில் சொற்பொழிவு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பிருந்தா காரத், பிரதமர் மோடி தனது உணர்ச்சிகரமான பேச்சுகளால் மக்களை ஏமாற்றிவிட முடியாது என்று தெரிவித்தார். நாட்டில் 60% கருப்பு பணம் இருப்பதாகவும் அதில் 3% மட்டுமே புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாகவும் பிருந்தா காரத் குறிப்பிட்டார். First time in the world, crores and crores of people standing in queues before banks, going to the banks and not being allowed to withdraw any amount of their own money. Congratulations, Mr. Modi. You have established a black record for India in world history.
கியூபாவின் முன்னாள் அதிபர் மறைந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் இறுதிச் சடங்கு வரும் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. அவருடைய அஸ்தி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சாண்டியாகோவில் புதைக்கப்படுகிறது. ஃபிடல் என்ற லத்தீன் சொல்லுக்கு நம்பிக்கை என்றும், காஸ்ட்ரோ என்ற சொல்லுக்கு கோட்டை என்றும் பொருள். இதற்கேற்ப மக்களின் நம்பிக்கையை பெற்று புரட்சி வாயிலாக ஆட்சியை பிடித்த காஸ்ட்ரோ அமெரிக்கா போன்ற வல்லரசுகளால் கூட தகர்க்க முடியாத கோட்டையாக திகழ்ந்து அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி நடத்தினார். முதுமை காரணமாக ஏற்பட்ட உடல்நல குறைபாட்டால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மறைந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் உடல் எரியூட்டப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து அவருடைய அஸ்தியை புதைக்கும் இறுதிச் சடங்கு வரும் 4ஆம் தேதி சாண்டியாகோவில் நடைபெறும் என கியூபா அரசு அறிவித்துள்ளது. ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவை அடுத்து அனைத்து பொது நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசு கட்டடங்களிலும் ராணுவ மையங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவை அடுத்து கியூபா முழுவதும் 9 நாட்கள் துக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. ஃபிடல் காஸ்ட்ரோவின் இறுதிச் சடங்கு சாண்டியாகோவில் வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாத்திய துணிச்சலுக்கும் அயராத உழைப்புக்கும் பெயர் பெற்ற ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் நடைபெற்ற சர்வாதிகார ஆட்சியை புரட்சி மூலம் வீழ்த்தி 1959ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்து கியூபாவின் அதிபரானார். தொடக்கத்தில் காஸ்ட்ரோவுக்கு ஆதரவளித்த அமெரிக்கா அவர் கியூபாவை கம்யூனிச நாடாக்கியதால் அதிருப்தியடைந்து ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி உட்பட பல்வேறு தொல்லைகளை அவருக்கு கொடுத்து வந்தது. தனது வாழ்நாளில் 10 அமெரிக்க அதிபர்களின் எதிர்ப்பை சந்தித்த காஸ்ட்ரோ நிலைகுலையா உறுதியுடன் கியூபாவை வளமிக்க நாடாக உருவாக்க போராடினார். அரை நூற்றாண்டு காலம் ஆட்சி பொறுப்பிலிருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவருடைய வாழ்நாளில் தனக்கு எதிரான 638 கொலை முயற்சிகளை சந்தித்து அவற்றை கடந்து வந்தவர். கியூபாவில் அனைவருக்கும் தரமான இலவச மருத்துவ சேவை, இலவச கல்வி என வளமிக்க நாடாக உருமாற்றி காட்டினார். இந்தியாவுடன் நெருங்கிய நட்பு பாராட்டியவர் காஸ்ட்ரோ. முன்னாள் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேருவுடனும் இந்திரா காந்தியுடனும் அவர் கொண்டிருந்த நட்பு ஆழமானதாக கருதப்படுகிறது. கியூபா மீது பல்வேறு பொருளாதார தடைகள் அமெரிக்கா விதித்த நிலையில் 1992ஆம் ஆண்டு உண்ண உணவின்றி கியூபா மக்கள் தவித்தனர். அப்போது 10,000 டன் கோதுமையையும் 10,000 டன் அரிசியையும் இந்தியா அனுப்பி வைத்தது. அதனை தனது கடைசி காலம் வரை காஸ்ட்ரோ மறக்கவில்லை. இந்திய ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த காஸ்ட்ரோ உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 2008ஆம் ஆண்டு பதவியிலிருந்து விலகினார். நேற்று முன்னாள் மறைந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் நினைவை ஒட்டி கியூபாவில் 9 நாள் துக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. எரியூட்டப்பட்ட காஸ்ட்ரோவின் அஸ்தி நாடு முழுவதும் 4 நாட்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க சாண்டியாகோ நகரில் டிசம்பர் 4ஆம் நாள் அடக்கம் செய்யப்படும் என கியூபா அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருகிய பயிரால் மனமுடைந்த விவசாயி, மாரடைப்பால் மரணம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் அருகே நீரின்றி பயிர்கள் காய்வதைக் கண்டு மனமுடைந்த மேலும் ஒரு விவசாயி மாரடைப்பால் மரணமடைந்தார். கொள்ளிடத்தை அடுத்த அழகியநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நடராஜன் சாகுபடி பணிகளை மேற்கொண்டிருந்தார். ஆறுகளில் நீர்வரத்து இன்றி நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ள நிலையில் இன்று காலை அவர் பம்பு செட்டை இயக்கிய போது தண்ணீர் வரவில்லை. இதனால் மனமுடைந்த விவசாயி நடராஜன் அதே இடத்தில் மயங்கி விழுந்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விவசாயி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர்லேருந்து தண்ணி வருங்கிற நம்பி சாப்பிட்டு பண்ணியிருக்காரு. அவர் பண்ணதோடு இல்லை, இந்த கிராமங்கள் பூராவுமே பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட கொள்ளிடம் ஒன்றிய ராஜமாய் காப்பாற்ற அத்தனை பேருமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 25,000 ஏக்கரும் பாடடைஞ்சு போயிருக்கிறது. எல்லாரும் ஒன்றும் இல்லை. இன்னும் அடுத்தது எத்தனை இறப்பு வரப்போதோ தெரியல. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நீதிமன்றம் தலையிடாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளால் ஏழை எளிய மக்களும் வணிகர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு தீர்வு காணும் வகையில் புதிய ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வரும் ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடைபெற மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையிலே இந்த வருடம் உறுதியாக நடைபெற வேண்டும். மத்திய பாஜக அரசு புதிய சட்ட மசோதா கொள்கை முடிவை கொண்டு வர வேண்டும்.
கொள்கை முடிவை கொண்டு வருமே ஆனால் நிச்சயமாக நீதிமன்றங்களிலிருந்து எந்த விதமான பாதிப்பும் அரசுக்கு ஏற்படாது. ஜல்லிக்கட்டை நடத்த பிரதமரிடம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்த வேண்டுமென தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்க வந்தார். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பணத்தால் விவகாரத்தினால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத்தில் சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக பிரதமரிடம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்த வேண்டும் எனவும் திருமாவளவன் கூறினார். நமது தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டு தொடர்ந்து நீடித்து வருகிறது. எனவே பிரதமர் அவர்களை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்தித்து அதனை நடத்துவதற்கு வலியுறுத்த வேண்டும். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி வாடிப்பட்டி அருகே நடைபெற்ற சாலை மறியலில் ஏராளமான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை மீண்டும் நடத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காளை வளர்ப்போர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். வாடிப்பட்டி அருகே உள்ள மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த சமயநல்லூர் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு சிறப்பு சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி மதுரையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மதுக்கூர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். பின்னர் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள பாஜக தலைவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பு மட்டும் செய்வதாக குற்றம் சாட்டினார். நடப்பு ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நாடாளுமன்ற நடப்பு கூட்டத்தொடரில் உடனடியாக ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கக்கூடிய அளவில் காளை மாடுகளை காட்சிப்படுத்துகிற விலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான மசோதாவை உடனடியாக கொண்டு வந்து நிறைவேற்றி இந்த ஆண்டு தைப்பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நீரின்றி காய்ந்து போன வயல்களை ஆய்வு செய்து வரும் மத்திய குழுவிடம் தற்கொலையை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சம்பா சாகுபடியின்றி நீரின்றி பொய்த்து போயின. இந்த ஆண்டும் இதே நிலை நீடித்ததால் மனமுடைந்த விவசாயிகள் தமிழகம் முழுவதும் 14 பேர் பலியானார்கள். மத்திய மாநில அரசுகள் விவசாய நிலங்களை நேரடியாக ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என காவிரி உரிமை மீட்பு குழு மற்றும் விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்தனர். மத்திய உணவுத்துறை முதன்மை செயலர் பிரதீப் யாதவ் தலைமையிலான மத்திய குழுவினர் தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை பகுதிகளில் ஆய்வு செய்தனர். விவசாயிகளின் தற்கொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என மத்திய குழுவிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். இந்த குழுவினர் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு சென்று தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். SRM பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி சார்பில் நடைபெற்ற உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகள் விழிப்புணர்வு தொடர்பான துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கினர். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதன்படி தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையும் SRM பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியும் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதன்படி சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்து பேரணியாக சென்ற மாணவிகள் வழிநெடுகிலும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதேபோல் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மனித சங்கிலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இருதயம் வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் மரண போராட்டம் நடத்தி மரணத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த உறுப்பு தானத்தை பற்றி அறிந்து கொண்டு தங்கள் உறுப்புகளை கொடுப்பதற்கு உன்னதமான ஒரு முயற்சி எடுக்கலாம். We came here to donate our pamphlets. We are celebrating our organ donation week, so we came here to celebrate that. We are going to give this pamphlet for around 1 week, so we request you to donate organs. One people can save around 9 lives, so we kindly request you to donate organs. We are in Vandalur Zoo now.
புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய மாநில அரசை வலியுறுத்தி விழுப்புரத்தில் நடைபெற்ற தொடர் முழக்க போராட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பில் மாநில அளவிலான தொடர் முழக்க போராட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும், 7வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் போன்ற முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தந்த வாக்குறுதிகளாகிய பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், 7வது ஊதியக் குழுவினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும், மாநில அரசின் 8வது ஊதியக் குழுவினை உடனே நியமிக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கயிறு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயில் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்தன. நத்தம் அருகே ஒத்தக்கடை பகுதியில் தனஞ்சயன் என்பவருக்கு சொந்தமான கயிறு திரிக்கும் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. இந்த விபத்து தொடர்பாக சானார்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மத்திய அரசை கண்டித்து கேரளத்தில் நாளை பொது வேல் நிறுத்தம் நடைபெறவுள்ள நிலையில் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள காய்கறி சந்தைக்கு பழனி, ஆயக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்தும் விவசாயம் செய்யப்படும் காய்கறிகள் 400 டன்கள் அளவிற்கு விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. கேரள மாநிலத்திற்கு 70% காய்கறிகள் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. சராசரியாக நாள் ஒன்றிற்கு 3 முதல் 5 கோடி ரூபாய் அளவிற்கு காய்கறி வர்த்தகம் நடைபெறுகிறது. கடந்த மாதம் 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை கண்டித்து நாளை கேரளத்தில் பொது வேல் நிறுத்தம் நடத்தப்படுகிறது. இதனால் கேரள வணிகர்கள் ஒட்டன்சத்திரத்திற்கு வரவில்லை. காய்கறிகளும் வராததால் சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. காய்கறி விற்பனை ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். மார்க்கெட் வர வியாபாரத்தில் வந்து அதிகமாக ஒரு 60-70% கேரளா தான் போயிட்டு இருக்கு. அதனால அந்த 60-70% வரவு இன்னைக்கு கம்மி. மிச்சம் இருக்கிற ஒரு 20-30% வந்து தமிழ்நாட்டு வியாபாரம் தான் இருக்கு. அது விலைவாசி கம்மியாக போகும். ஆனால் அதிகமாக வியாபாரம் இல்லாதனால தமிழ்நாடு வர கம்மியாக இருக்கிறனால விலைவாசி கம்மியாக தான் இருக்கும், சரக்கு கம்மியாக தான் வரும். இப்போ விவசாயிகளுக்கு நிறைய லாஸ் தான். ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு விலைவாசி ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, சரக்குகள் கொண்டு வர வேணாம், கொண்டு வந்த சரக்கை கொண்டு போங்க அப்படின்னு வந்து கடைக்காரங்க சொல்கிறாங்க. இதனால வந்து வியாபாரம் பாதிப்பு ஆகுது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ரொம்ப ட்ரையா இருக்கு, தண்ணியே இல்லாமல் இருக்கு. அந்த கஷ்டத்திலே விவசாயம் பண்ணிருக்கு. அதுக்குள்ள ரேட்டு கிடைக்கல. 30-45 ரூபா போச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு 20 ரூபாய் கேட்பாங்களான்னு தெரியல. ஒன்று இடம் கூட போடாம அப்படியே கமிஷன் மண்டியில் அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால விவசாயிகள் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டு இருக்கோம். திருச்சியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு ஓவிய போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திருச்சியில் தனியார் நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே ஓவிய திறமையை வெளிக்கொணரும் வகையில் போட்டி நடத்தப்பட்டது. சுற்றுச்சூழல், புவி வெப்பமயமாதலை தடுத்தல், பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவதை தடுத்தல் உள்ளிட்டவை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து யங்கர் ஜென்ரேஷனாக அவங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் இந்த சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த காம்படிஷன் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் க்ரியேட்டிவாக வந்து வரைஞ்சோம். இந்த மாதிரி கான்டெஸ்ட் வரைகிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப ஆசை, இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் வரைஞ்ச கான்செப்ட் வந்து என்விரான்மெண்ட். மதிப்பிழந்த பணத்தாள்களால் பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன வெங்காயம் விற்பனை கடும் பாதிப்படைந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன வெங்காயம் அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இம்மாவட்டத்தில் செட்டிக்குளம், பாடாலூர், பொம்மனப்பாடி, சந்திரமனை, ஈரூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சின்ன வெங்காயமானது பயிரிடப்பட்டு வருகிறது. இதனிடையே மத்திய அரசின் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் சின்ன வெங்காயத்தின் விற்பனை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில்லறை தட்டுப்பாட்டால் வணிகம் பாதிப்படைந்துள்ளதாகவும், உரம் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க முடியாமல் இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இங்கே வந்து ஒரு 15-20 கிராமம் வந்து சின்ன வெங்காயத்தை நம்பி தான் இருக்குது. இது மழை இல்லாதனால ரொம்ப பாதிப்பாக இருக்குது. 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு ஒன்று. நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே வெங்காயம் பற்ற போட்டது வந்து விற்க முடியாமல் அழுகிற நிலைமையில் இருக்குது. இதை வந்து மத்திய அரசு வந்து இதை வந்து சீர் பண்ணணுன்னு நாங்கள் நினைக்கிறோம். வெங்காயம் வைக்கிறோம், இதுக்கு உரம் வாங்கிறதுக்கோ, ஆளுங்களை விட்டு வேலை செய்ய, மருந்தடிக்க வாங்கிறதுக்கோ, இதுக்கெல்லாம் வந்து பணம் சில்லறை கிடைக்காம நாள் கடந்து இதெல்லாம் வாங்கி போடுறதில்ல மகசூலும் குறைஞ்சி போது, இழப்பீடு அதிகமாகிடுது. இதனால் இது பெரிய பாதிப்பு வந்து விவசாயிங்களுக்கு தான்.
இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இந்தியா நிதான ஆட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். தாய்லாந்து நாட்டில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் குரங்குகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவற்றிற்கு பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தாய்லாந்தின் லோபுரி மாகாணம் குரங்குகள் மாகாணம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அதிக அளவில் சுற்றித் திரியும் குரங்குகளை காண ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வந்து செல்வது வழக்கம். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் குரங்குகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இதன்படி பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் குரங்குகளுக்கு வழங்கப்பட்டன. சுற்றுலா பயணிகள் அவற்றை புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். தாய்லாந்து அரசரின் மறைவு காரணமாக துக்கம் கடைபிடிக்கப்படும் போதிலும் கடந்த 27 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் இந்த விழாவை மட்டும் நடத்தியுள்ளதாக மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ปีนี้คล้ายๆว่าเรามีการในหลวงเสียนะฮะสวรรคตเราก็จะทำแบบพอเพียงแต่ว่าเราหยุดไม่ได้ฮะเพราะว่ามันทำมา27 ปีแล้วก็เลยปีที่28นี่เราก็ทำแบบพอเพียงแล้วก็จัดอย่างที่เห็นเนี่ยก็ลิงปีนี้จะลงมากกว่าปีที่แล้วด้วยเราก็เลยคิดว่าถ้าแบบพอเพียงเนี่ยไม่เกินเลยมากเราก็ตัดเอารถตู้เนี่ย இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 271 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது டெஸ்ட் போட்டி பஞ்சாப் மாநிலம் மொகாலியில் நேற்று தொடங்கியது. இதில் முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 268 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து 283 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணி தரப்பில் முகமது ஷமி 3 விக்கெட்டுகளையும், ஜெயந்த் யாதவ், உமேஷ் யாதவ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 271 ரன்கள் எடுத்துள்ளது. அஸ்வின் 57 ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா 31 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இதன் மூலம் இந்திய அணி 12 ரன்கள் மட்டுமே பின்தங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் இந்திய வீராங்கனை PV சிந்து தோல்வியடைந்தார். இந்த போட்டியில் சீன தைபேயின் தாய்சூங்கை அவர் எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் செட்டை 21-15 என்ற கணக்கில் தைபே வீராங்கனை வென்றார். இதனை அடுத்து 2வது செட்டிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் 21-17 என்ற கணக்கில் PV சிந்துவை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் உலக தரவரிசையில் 3வது இடத்தில் உள்ள தாய்சுயிங் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் பிரச்சனையை தீர்க்க உரிய நடவடிக்கை, ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் உறுதி. மதிப்பிழந்த ரூபாய் தாள்கள் அறிவிப்புக்கு எதிர்ப்பு, எதிர்க்கட்சிகள் நாடு முழுவதும் நாளை போராட்டம். சிறையில் இருந்து காலிஸ்தான் தலைவர் தப்பிய விவகாரம், சிறை கண்காணிப்பாளர் உள்பட 2 பணியிடை நீக்கம். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழுவில் மோதல், சரத்குமார், ராஜாரவி நிரந்தரமாக நீக்கம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.